இப்போ யார் பணக்காரன், யார் ஏழை அப்படிங்கும்போது, ஒரு சாதாரண ஒரு பெரிய விடுதியில போய் நட்சத்திர விடுதியில தங்கியிருப்பாங்க. அப்போ குழந்தைக்கு பால் தேவைப்படும். அந்த குழந்தைக்கு பாலை குடுத்துட்டு பணம் கேட்பாங்க. பில்லு குடுத்துருவாங்க. அதே குடும்பம் தெருவுல போய்க்கிட்டு இருக்கும். சாதாரண ஒரு பெட்டி கடை. அங்க போய் குழந்தை அழுகுது, கொஞ்சம் பால் இருந்தா குடுங்கன்னு கேட்பாங்க. அப்ப அந்த பெட்டி கடைக்காரர் வந்து அந்த கடைக்காரர் பால குடுத்துட்டு, "குழந்தைக்கெல்லாம் நாங்க காசு வாங்குறது இல்ல. நீங்க போங்கன்றுவாப்ல." இப்ப இதுல யாரு பணக்காரங்கிறத ஒப்பிட்டு சொல்லுவாங்க. அது மாரி இதுல சாதாரண ஒரு இட்லி கடை, படிக்கிற பையன்ட்ட காசு வாங்குறது இல்ல. அப்படிங்கிறது ஒரு சின்ன நிகழ்வு. முன்னாடி நடந்துருது. ஆனா அத கொண்டு வந்து முடிக்கும்போது, படிக்கிற பையன்ட்ட காசு வாங்குறது இல்லைன்னு இன்னொரு இடத்துல அந்த காட்சி பின்னிகழ்வுல எடுத்துக்காட்டி முடிக்கும்போது, அவ்வளவு நேர்த்தியான திரைக்கதை நகர்வை நம்மளால உணர முடியுது. இதுல வாழ்க்கைங்கிறது நம்மளோட வாழ்ந்து முடிக்கிறது இல்ல. வருங்கால தலைமுறை நம்ம வாழ்ந்த நினைவுச் சுவடுகளை நினைச்சு பார்க்க வைக்கிறதா வாழ்க்கைங்கிறதெல்லாம் பெரிய பெரிய ரொம்ப பெரிய ஒரு கருத்து, தத்துவம். அது மாரி படம் முழுக்க பரவி